இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ இருக்குன்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நண்பர்களே, முடியல, சத்தியமா முடியல, போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் எலெக்ஷன் வருது ஓடிட்டாங்க. சரி, ரிசல்ட்டுக்கு அப்புறம் டிவிக்கு வந்து 108 இடம் வின் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சு சிஎம் ஆயிடுவார்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறான். போட்டு 5 நாளா போட்டு சாவு அடிக்கிறானுங்க. இதுலமே இது வந்து எங்களை வந்து குழப்பறதுக்காக, மக்கள் குழப்பறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? உங்களோட நல்லா மனநிலை இருக்கு. ஒரே இல்ல, பிரஷர். நம்மளுக்கே எப்படின்னா அங்க உள்ள அவங்க டிவிக்கு எம்எல்ஏ விஜய் திடீர்னு ஒரு நியூஸ் நம்ம போடுறாங்க. தொண்டர்கள்லாம் எவ்வளவு இவங்க கூட கூட்டணி, இது நடக்குது அது நடக்குது. நியூஸை மட்டும் பார்க்காதீங்க, பைத்தியம் முடியும். ஐயா நேரத்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க. பார்த்தா படம் இல்லன்ட்டு ஒரு தலைவலிக்குது. கூட அது ஒரு நியூஸா போடுறாங்க. நம்மள அப்படியே ஒரு பதட்டத்திலே வச்சுக்கிறாங்க. நல்லா சிரிங்க. ஐயா சிரிச்சுறாங்க. உண்மையில இப்படிதான் இருக்கு. அதான் இப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க. அதெல்லாம் எப்ப முடியும், என்ன ஆகுமோ? தமிழ்நாடு என்னடா ஆக போகுது? வேண்டாம்டா, வெந்த உள்ள வேலை பாச்சாதரா. நானே வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை எனக்கு. நானே எலெக்ஷனை தாண்டி வேற ஏதாவது கண்டென்ட் போலாம்னு நினைச்சா முன்னாடினா இன்ஸ்டாகிராம் போனா ஏதாவது மீம்ஸ் வரும், ரீல்ஸ் வரும், டிஃபரெண்டா ஏதாவது ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஃபுல்லா இது சம்பந்தமா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இந்த நியூஸ் தான்டா வருது. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்பதான் இது குறையும், எப்பதான் என்னோட ஃபீட் நார்மல் ஆகும்னு தெரியலடா. கடவுள் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா என் புள்ள வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. இங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. ஆளாளுக்கு ஒரு நியூஸ் சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றானுங்க, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி ஆமா, சில டிவில இதே போட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்குது, செரமோனி நடக்குது அப்படின்னு போட்டாங்க. என்னையவே 24 மணி நேரம் நியூஸ் ஆமா காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் மேட்சே பார்க்காம நியூஸ் பார்த்துட்டு என்ன ஆச்சு, என்னதான் பண்ண போறாங்க அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல. ஆமா, மாத்தி எல்லா நியூஸ் பேரும் நமக்கு நான் வந்துருப்பாரு. மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவு இருந்தாலும் நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணிங்கறாங்க. ஆமா, ஆனா அது ஒரிஜினல்ன்றாங்களே. ஆமா கன்ஃபார்ம் பண்றாங்க ரெண்டு பேரும். ஏடிஎம்கே வேற டிஎம்கே வேற, அது ஒண்ணு சேரவே முடியாது. ரெண்டும் ஒண்ணு சேரவே முடியாதுன்றாங்க. சேர்ந்துட்டாங்க, பேசி இருக்காங்க போல. சொல்லிட்டாங்க. நான் கூட நம்பன இருக்காதுன்னு. சீக்கிரம் ஒரு முதலமைச்சர் ஆக்கிட்டு போங்கடா. நியூஸ் சேனல்ஸ் பார்த்து டிப்ரெஷன் ஓவர்லோட் ஆகுது. அவன் குடுக்குறான்டா பிரஷர், அவன் குடுக்குறான். நியூஸ் சேனல் தான் ஜாலி, பயங்கரமா டிஆர்பி நல்லா நியூஸ் சேனல். நல்லதா, டிஎம்கேக்கு நல்லதா, இல்ல டிவிகேக்கு நல்லதா, இல்ல மக்களுக்கு நல்லதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நியூஸ் சேனல்ஸ்க்கு நல்லது. ஏன்னு உங்களுக்கே தெரியும். முதல்வர் ஆவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். டேய், இங்க மூவி ரிலீஸ் தான் போஸ்ட்போன் ஆகுதுன்னு பார்த்தா பதவி ஏற்பே போஸ்ட்போன் ஆகுதுடா. உண்மையாவே இதே மாதிரி தான் ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆகும்போது நடந்துச்சு. இன்னைக்கு நாளைக்கு இருந்தாங்க. அதே தான்டா இப்பவும் நடக்குது. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியா ஷாக் ஆகுறாங்க. ஏமா இதெல்லாம் நடந்துச்சுன்னா வச்சுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஆகுனே தெரியலடா. ஷோக்கு குறைக்கே. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளால எதுவுமே கணிக்க முடியல. என்ன வேணா நடக்குது. அது வந்து நம்மளால யூகிக்கவே முடியல. இப்ப டிஎம்கே பிஜேபி ஒண்ணு சேர்ந்தா கூட அது ஆச்சரியப்படுது. அண்ணா சிஎம் ஆகி மக்களுக்காக போராடுவான்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, அண்ணா சிஎம் ஆகறதுக்கே மக்கள் தான் போராடுறாங்க. என்ன பண்றது, நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு விசிக்கே முடிவு எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அந்த முடிவுல தான் என்ன ஆகும்னே தெரியும். எங்க தமிழ்நாட்டோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னமா முடிஞ்சா? என்னமா என்ன முடியலையா? என்னமா 2-3 நாளா எழுதிட்டு இருக்காங்க. முடிஞ்சா? இல்லடா, என்னமா முடியாம இருக்க? ஒண்ணு மட்டும் உறுதி,
அடுத்த 5 வருஷம் இந்த டெம்ப்ளேட் தான் தமிழ்நாட்டுக்கு. இதுவே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான்டா. ஏன்னா எல்லாத்துக்குமே அத்துட்டு போயிடும் சொன்னா ஆளுங்கட்சியால என்னதான் பண்ண முடியும்? இந்த ஒரு 5 வருஷமே கொஞ்சம் டேஞ்சரா தான் போகும் போல. ஆபத்து தான் நடக்கிற மாதிரி தான். எப்போ புட்டுக்குமோன்னு தெரியல. எங்கேயும் விளாத்துறீங்க, ஒரு இடத்துல உட்காரலாம்ல. இல்ல இனியும் ஊருக்கு போகணுமா யோசனை பண்ணி பார்த்தேன். 2 சீட்டு ஜெயிச்சதுக்கே இப்படி போயிட்டே இருக்கு. 20-25 எல்லாம் ஜெயிச்சிருந்தா ஜெயிச்சு 2-3-4 விட்டு செஞ்ச வேண்டியதா இருக்கு. நீங்க போகலைன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. ஏமாற்றம் தான், ஆனா இருந்தாலும் நான் ஊருக்கு வரேன்னு சொன்னேன். ரொம்ப எதிர்பார்க்கறாங்களோ. கூட்டணியில இழுபறி நடந்து பாத்திருக்கேன். ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இழுபறிய இப்ப தான் பாக்குறேன். இந்த மாதிரியான அரசியல் சூழல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கரண்ட்லி இன் தமிழ்நாடு Day 1 celebration. எப்படி போச்சு? Day 2 confusion. Day 4 அழகா ஆரம்பிச்சிருச்சு. போங்கடா நீங்க உங்க எலெக்ஷனும் முடியலடா. உண்மையாவே வெறுக்க வச்சுட்டாங்க. ஐயோ எங்க இருந்து யாப்பிட்டீங்க? இந்த 70 தான் நான் வர்றதே இல்லை. அபகாரமா மொட்டை என்னடா பண்ண சொல்றானேப்பா வண்டியில இருக்கு. உண்மையாவே நிலைமை அப்படிதான்டா போயிட்டு இருக்கு. என்ன சேட்ட விட்டுறீங்களா? காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா வாரிசு அரசியல், கச்சத்தீவு, தமிழீழம். பாஜக கூட கூட்டணி வச்சா சனாதன தர்மம், மும்மொழி கொள்கை எக்ஸெட்ரா அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. மத அரசியல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சா ஊழல் சக்தி, என்டிஏ கூட்டணி. பிசிகே அண்ட் பாமக கீரியும் பாம்பும். டிவிகே இப்ப என்னதான்டா பண்ண சொல்ற? என்னதான் பண்ண சொல்றீங்க? புரியல. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? எது கூட கூட்டணி வச்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. வச்சாதான் நிக்க முடியும். அதுக்கு ஓட்டு போட்டுருக்கணும். ஓட்டு போடணும்னா இப்போ பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. டிவிகே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 108 இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க ஆட்சி அமைக்கணும்னா இன்னும் 10 எம்எல்ஏயோட ஆதரவு வேணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா இவங்க யாராவது ஒருத்தர் கூட்டணி வச்சுதான் ஆகணும். யார் கூட கூட்டணி ஆப்ஷன் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க என்னதானா பண்றது? ஆமா. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் 100% ஆளுங்களை திருப்திப்படுத்த முடியாது. 5% எதிர்க்க தான் செய்வானுங்க. நிம்மதியா இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஜியோ ஸ்டார் நிமிஷத்துக்கு நிமிஷம் பாலிமர், புதிய தலைமுறை சுத்திட்டாங்க. இதெல்லாம் எப்ப மாறும் தெரியல. பழைய நிலைமைக்கு வந்தா நல்லா இருக்கும்டா. ஆமா அந்த சவுண்ட கேட்டே எரிச்சலா இருக்கு. சீக்கிரம் அண்ணனை சிஎம் ஆக்கி வேலையை முடிச்சு விடுங்கடா. இந்த பிரச்சனை எங்க அண்ணன் படத்தை ஓடணும் பாருங்க. ஓ கருப்பு மூவி. ஓ ஆமா மே 14 வருது. ஆமா இந்த பிரச்சனையில வந்துனா யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அதோட ப்ரமோஷன் என்ன ஆச்சு? படம் ரிலீஸ் ஆக போதாங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஆமா ஆமா. இந்த பிரச்சனையில டோட்டலா அந்த படத்தையே மறந்துட்டாங்க. ஆமா. என்னை கண்டுக்கிறது இல்லையா? நீ சீக்கிரம் முடிஞ்சுனா மேபி ஏற்கனவே ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. ஜனநாயகன் படத்தினால போஸ்ட்போன் பண்ணாங்க. கடைசியா ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகல. சரி அந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், நம்ம பீஸ்ஃபுல்லா ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், மே 14 ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து மறந்துடுச்சு. ஜூனுக்கு போயிருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே பார்க்கலாம். மே 14க்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு தமிழ்நாடு நார்மல் ஆனா நல்லா இருக்கும். நாங்க ரீலீஸ்லயே ரெக்கார்ட் வைப்போம், ரீ எலெக்ஷன்ல வைக்க மாட்டோமா? நீங்க வைங்கடா, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையில எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. ரீ எலெக்ஷனாவது வைங்கடா, ரீ எலெக்ஷன்ல நாங்க வந்து மறுபடியும் டிவிக்கே கொண்டு வரோம் அப்படின்னு தான் நிறைய டிவி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கூட்டி அழிங்க. இந்த பிரச்சனையை இப்படி வளவளன்னு இழுத்துட்டு இருக்கனால மக்களுமே அதிருப்தியிலே தான் இருக்காங்க. ரீ எலெக்ஷன் வைங்க, 118 என்ன 150 கொடுக்குறோம். கவலைப்படாதீங்க, எங்க ஓட்டு தளபதி கிட்ட. ஆனா ரீ எலெக்ஷன் வரைக்கும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீ எலெக்ஷன் போனுச்சுன்னா இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் ஆப்பு தான். மறுபடியும் செலவு பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது எப்படியும் டைம் ஆகும். 6 மாசம் 7 மாசம் ஆயிரும். உடனே நடக்காது, 6 மாசம் ஆகும். குறைஞ்சது என்ன நடக்கும்? 1 வருஷம் கூட ஆயிரும். கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்களே இந்த ஏடிஎம்கே உள்ள எம்எல்ஏ, யாருக்குமே அதிகாரம் கிடையாது, கேரக்டர் கிடையாது, ஒண்ணு கிடையாது. போடா சீமான் என்ன பண்றாருன்னு தெரியலையே. சவுண்டே இல்லாம இருக்காரு. அவர் என்ன பண்ண முடியும்?
தனியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காராம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அஜய். டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி ஃப்ரம் நவ் ஆன் தேவக உள்ள வந்துரும் ஓ ப்ரோ. இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு தேவக உள்ள வந்துரும் ப்ரோ. அதனாலதான் நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு போனா ரொம்ப மோசமாயிடும் நிலைமை. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கண்டிப்பா இந்த நிலைமை வராது. ஏன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சா மக்கள் வந்துட்டு இன்னும் கடுப்பாயிடுவாங்க. ஆமா. அது அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. அதை விடு, ராஜேஸ்வரியே தோக்கடிச்ச ஊர் தானே இது. யார் அது ராஜேஸ்வரி? யாரு? எங்க அத்தை வார்டு கவுன்சிலருக்கு நின்னுச்சு. இந்த மாதிரி நேரத்துல சொன்னாதான் உண்டு. நானே அம்பேத்கரையே தோக்கடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஜெயிஸ்டார்ல ஒரு அப்படியா? கரண்ட் சிச்சுவேஷன் பீல தெரியல. 118 எம்எல்ஏவா? முன்னை விட இப்ப இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. உண்மையாவே எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப இது வந்து என்டிகேக்கு போட டெம்ப்ளேட்டா அது. இப்ப டிவிகேக்கு போட வச்சுட்டாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்ப. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் ஜெயிப்பான், தோக்குறவன் தோப்பான். அதை நீங்க புரிஞ்சுக்கல. தமிழகத்தின் திருப்பத்தூரில் திமுக அமைச்சரை வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் டிவிகே வேட்பாளர் தோற்கடித்தார். ஒரே ஒரு ஓட்டுனால டிஎம்கே தோத்து டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்களே ஒரே ஒரு ஓட்டு தானடா, அதனால என்ன மாற்றம் வர போகுதுன்னு. அந்த ஒரு ஓட்டு தான் இந்த ஒரு மாற்றத்தையே உண்டாக்கி இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். ஒரு ஓட்டுனால ஒரு ஆட்சியை மாத்த முடியும். பாத்துங்க. Think about it. All the very best. வாய்ப்பே இல்ல. இனிமே காசு தர மாட்டாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பீங்களானே? இதுக்காகவே ரீ எலெக்ஷனுக்கு ஒத்துக்க மாட்டாங்கடா. அதுக்குதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. யாவும் போய் செலவழிக்க. மெஜாரிட்டி 118 சீட்டு கிடைக்கலன்னா ஆட்சி அமைக்க முடியாதாமே. அப்ப மறுபடியும் ஆட்சி நடக்குமாமே. அப்ப மறுபடியும் ஓட்டு காசு கொடுப்பாங்களா? எல்லாம் அந்த நினைப்புலதான் இருக்கீங்களா? காசு வாங்க நினைக்காதீங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விதான் நிறைய பேர் சோசியல் மீடியால கேட்டு இருக்காங்க. மறுபடியும் எலெக்ஷன் நடக்குமா, காசு கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா இந்த நிலைமைக்கு கண்டிப்பா கொண்டு போக மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு. ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். டிஎன் பீப்பிள்ஸ் பாவா அடுத்த எலெக்ஷனுக்கு பேமெண்ட் கேஷா இல்ல செக்கா? ஓகே நண்பர்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். Thank you everybody. So nice of all of you. சூப்பர். இது இப்போதைக்கு இப்போ பயங்கர பிரச்சனையா தான் போகுது. நானுமே திமுக ஏதாவது பேசியிருக்க மாட்டாங்க, ரூமரா தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா பேசியிருக்காங்க. அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போய் தான் இப்போ விஜய்க்கே சப்போர்ட்டா வந்திருக்கு. இல்லைன்னா அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல அப்ப 50 வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட மக்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது. அததான் விஜய் சொன்னாரு. நம்ம ஒண்ணு நீ இல்லைன்னா நம்ம 2 பேருக்குள்ள வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான் இருக்காங்க. அப்போ பிஜேபியும் அதுக்குள்ள கனெக்ட்ல தான் இருக்காங்க. என்ன தெரியல, அவ்வளவுதான். சும்மா அவங்க அத மறைமுகமா மறைச்சு இவங்க இது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 1-2 அவர் சொன்னதெல்லாம் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அதெல்லாம் பண்றாங்க உண்மையாவே. இல்ல அதான் சொல்றல, பாலிடிக்ஸ் அப்ப மக்களுக்கு நல்லது பண்ண வரல, பதவி வெறியில தான் இருக்காங்க எல்லாருமே. மக்களுக்கு அதாவது இதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இந்த கம்யூனிட்டிக்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்சா போதும். இந்த கம்யூனிட்டில இருக்கவங்க கேடு கட்டு போனா என்ன, நம்மளுக்கு பதவி கிடைக்குதா, நம்ம நல்லா இருக்கோமா, அப்படிதான் நினைக்கிறாங்க. இதுல வேற சொல்லிட்டு இருந்தாங்க விசிக்காக ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப மோசமான, இப்போ திமுகவோட ரொம்ப மோசமான மாதிரி உண்மையாவே. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் இருப்பாங்க. இதுல வேற ஏதோ துணை முதல்வர்ன்றாங்க. ஒருத்தர் அதான் விட்டா சிஎம் கேப்பீங்க போல. அதான் அது ஒரு இது மீன் பார்த்தேன்னா, அதாவது 2 சீட்டு ஜெயிச்சவங்களுக்கே துணை முதல்வர்னா இப்போ சீமான் நினைக்கிற மாதிரி, அப்போ 3 சீட்டு நான் ஜெயிச்சிருந்தேன்னா சிஎம் ஆயிருக்கலாமே. என்ன அப்ப அவங்க கூட கஷ்டப்பட்டு இல்ல இப்போ ஆளுநர் என்ன சொன்னாரு, குதிரை பேரம் நடக்கும் தான் அவரு இப்போ இது பண்ணிடுவோங்கிறாரு. இப்போ இவங்க பண்றதுன்றது அதே தான் பண்றாங்க. இவங்க பண்ணலாம், இப்போ இவங்க ஜெயிச்சுட்டு பண்றது அவங்க தப்பா? எல்லாமே இப்போ எப்படினாலும் பேரம் பண்ணாதான் செய்யறாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட பதவி கேட்கறது எல்லாமே பேரம் தானே. பேரம் கேட்கறதே தப்பான ஒரு விஷயம் தான். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியல. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து இதுல குக்கர் வேற அவரு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வசமா மாட்டினாரு அவரு. பொய் சொல்ல கூட தெரியல. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ காணோம், எங்க போனாருன்னு தெரியல, கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புழுகிட்டு இருந்தாரு.
பார்த்தா அதுக்கப்புறம் எம்எல்ஏ கிடைச்சிட்டாரு. கையெழுத்து நாங்க அவரு போடல. ஊருக்கு போலான்ட்டு இருந்தாரு. அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கையெழுத்து எல்லாம் போடவே இல்லை, நாங்க போடவே இல்லை. டிவிக்கே போட்டாங்கன்னா பார்த்தா வீடியோ வந்துச்சு. என்ன நடக்குது அதுக்கப்புறம் அவங்க கேட்டா இவங்க வந்து ஏஐ வச்சு இருக்கும். ஏஐ எல்லாம் அந்த அளவுக்கு ஏஐ யாரும் பண்ண முடியாது. முன்னாடி இந்த மக்களை முட்டாளாக்குறீங்க, இப்ப இருக்கவங்க எல்லாம் முட்டாளாக்க முடியாது. எல்லாம் இல்ல பாக்குறாங்க. ஏஐ பண்ணலாம், அந்த இது பார்த்தாலே ஏஐ கிடையாது. அது அவ்வளவு கிளியரா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு போலீஸ் போச்சுன்னா என்ன, இவங்களோட இது என்னன்னா, இது கேஸ் போட்டு அதை இழுக்கலான்னு பாக்குறாங்க. இன்னும் அதை தள்ளி கொண்டு போயிடலாம், இழுத்தடிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. முதல்ல இவங்க வந்து ஆட்சி பண்ண விடவும் இவங்களும் நல்லா வச்சுக்க மாட்டாங்க, மத்தவங்க வந்து யாரு முதல்ல இந்த குக்கருக்கு யார் ஓட்டு போட்டாங்க? ஓட்டு போறீங்க. இந்த ஜாதி கட்சிக்கு ஓட்டே போடாதீங்க, அவங்களாம் உங்களுக்கு ஒண்ணும் நல்லது இல்ல. நீங்களே பாருங்க, இப்போ அவங்க உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே தெரியல. அவங்க நல்லதுக்கு தான் பண்ற மாதிரி இருக்கு. எதுக்கு அது போட்டு வீணடிக்கிறீங்கன்னா, நல்லா இருக்கிறதுக்கு ஜாதின்ற ஒரு பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா இந்த மக்கள் எல்லாம் நல்லாவா இருக்காங்க? எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இது வந்து தினகரன் என்ன நினைச்சிருக்காருன்னா, நைஸா உள்ள பூந்து ஒரு சிஎம் ஆயிடுவாருன்னு நினைச்சாங்க. பார்த்தா அங்க முஸ்லீம் அவங்க கட்சி ஜம்ப் அடிச்சிருச்சு. ஜம்ப் அடிச்சோடனே திரும்பி கீழே போனோடனே ஐயோ நம்மளை போட்டு தான் அடிப்பாங்க அப்படின்னு இவர் பல்ட்டி அடிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணி, அந்த ஸ்டார்டிங் காலையில ஒருத்தர் விஜய் வீட்டுக்கு மூஞ்ச மூடிட்டு போனதும் இவர் தான். அப்போ அதை யாருமே புடைய மாட்டேங்கிறாங்க. அந்த மூஞ்சி மூடிட்டு போனதும் இவர் தான். இவர் இங்க இப்போ திரும்பி காணாம போயிட்டு கிடைச்சதும் இவர் தான். இன்னும் நல்லாவே அரசியல கத்து கொடுக்குறீங்க. இல்ல இது அப்பட்டமா தெரியுது. இதையும் சில நியூஸ் சேனல்லாம் இது அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரியே அவங்களும் கேட்டுக்கிட்டு அப்படி கேட்காத மாதிரியே விட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. பாப்பா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் முடிஞ்சிருந்தா நினைக்கிறேன். ஏன்னா இது கவர்னர் இது வந்துச்சுன்னா இங்க எல்லாருக்கும் தான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. அதனால அந்த அளவுக்கு மற்றவங்களும் விட மாட்டாங்க. அதனால மேபி சீக்கிரம் முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னல, இழுப்பாங்க, இழுன்னு இழுத்து முடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்